ராகுல்ஜி அவர்கள் தரப்பிலிருந்து என்னுடைய வெல்விஷரும் ஒருத்தர் இருந்தாரு. அவர் மூலியமா என்னை மீட் பண்ணணும்ட்டு ஒரு அழைப்பு. நடிகர் விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இன் ஃபியூச்சர் எந்த ஒரு அரசு தமிழ் மக்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் உலக தமிழர்களுக்கும் எந்த ஒரு அரசு நன்மை செய்யறாங்களோ அவங்களோட நானும் எனது சக்தியும் கை கோர்ப்பத பத்தி பின்னாடி யோசிப்போம். அரசியலில் நுழைவது குறித்து பரிசீலிக்க போகிறேன் என்று கூறிய மற்றொரு பிரபல நடிகர் கருணாநிதியின் குடும்ப திரைப்படங்களுக்கு நடித்து கொடுக்குமாறு கட்டாயப்படுத்தப்பட்டார். அவர் நடித்த ஒவ்வொரு படமும் தோல்வி என்பதை கருணாநிதி குடும்பம் உறுதி செய்தது. ஹீரோக்களை ஜீரோ ஆக்குவதும் தன் குடும்பத்தில் உள்ள ஜீரோக்களை ஹீரோ ஆக்குவதும் தான் கருணாநிதி குடும்பத்தினரின் வேலையாக இருக்கிறது. இத போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எவனும் எடுக்க போறதில்ல. அதனால இந்த பிரச்சனைய நானே டீல் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். நீ யார்கிட்ட மோதிர தெரியுமாடா? பணம், பதவி, அதிகாரம்னு சர்வ பலத்தோட இருக்கிற ஒரு மந்திரி கிட்ட மோதிர. உன்கிட்ட ஆளு, அதிகாரம், பணம், பதவின்னு சகலமும் இருக்கலாம். என்கிட்ட நேர்மை இருக்கு, நெஞ்சில தில் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல எனக்கு ஒண்ணு நான் உயிரை கொடுக்க ஒரு கூட்டமே இருக்கு. மோதனும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் மந்திரின்னு பார்க்க மாட்டேன், மன்னர்னு பார்க்க மாட்டேன், மோதி பாத்துருவேன். என்ன சின்ன பசங்களை சேர்த்துக்கிட்டு சீன் கட்டுறியா? ஹலோ, என் பசங்க சின்ன பசங்க தான், ஆனா சீன் பார்ட்டிங்க இல்ல. ஒவ்வொருத்தனும் சிங்க கூட்டிங்க, சிறுத்தை கூட்டிங்க. விட்டான்னு வச்சுக்க, உன்னை வறுத்து எடுத்துட்டு போயிடுவான்.
make you pay. Maybe you should keep away. He's the one, is all I've got to say. He's breaking your bones when you don't know it. He's freaking you out and all night and day. வாழ்ந்தப்பா என் தலைவர் வாழ்ந்தப்பா இளைய தளபதி வாழ்க அந்த கருணாநிதியும் அவன் குடும்பம் அழிடுவா கண்டிப்பா கண்டிப்பா தளபதி காலைல 6 மணில இருந்து நின்றுட்டு இருக்காங்க ரசிகர்கள்லாம். படம் வருதுன்றாங்க, இன்னும் வரல. உலக திடீர்னு டவுன்லோட் ஆகுது, பஃபர் ஆகுதுன்றாங்க. வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். பசங்க எல்லாம் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு இறங்கிட்டாங்க. ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியல. 10 ஹவர் உடைச்சிட்டாங்க. சுத்தி ஐயனாரு வெட்டு கத்தி போன என்ன பத்தி கேளுங்கட்டா பாய பொத்தி ஆடுங்கட்டா என்ன சுத்தி ஐயனாரு வெட்டு கத்தி போன என்ன பத்தி காலையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆரவாரம் தான். அன்பிக்சர்ஸ் வந்து இது வந்து ஒரு பெரிய ஆப்பு, ஆடுகளம் அதுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பு. சரி, இப்ப ரிலீஸ் ஆகலன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் ஏன் எதனால நடக்குது? இது வந்து கருணாநிதி அவங்க குடும்பம் செய்யற ஒரே சதி தான். அப்படியா? அடுத்து நம்ம விஜய் தான் ஆள போறாரு அப்படின்றீங்க. கையால் அணைகட்டி தடுக்கிறதுக்கு நான் ஒன்னும் கால்வா இல்லடா, காட்டார்.